வெள்ளை என்பது நிறம் அழகல்ல, கருப்பு தான். அந்த திமிர் நமக்கு இருக்கணும். போட்டு எல்லா நாடும் மேடின், ஜெர்மன் மேடின், ஜப்பான் மேடின், ஹாங்காங் மேடின், சைனா மேடின், சிங்கப்பூர் மேடின். ஏன் நாடு மேக்கின்? மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், தொடர்பு கருவி. ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர். அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னா. பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பிரெஞ்ச தன் பேர்ல வச்சிருக்கானா, இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா? ஆனால் உலகத்திலே ஒரு இனம், ஒரே ஒரு இனம், தமிழ் குமரன், தமிழ் அரசன், தமிழ் அமுது, தமிழ் செல்வி, தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான். உனக்குன்னு என்ன இருக்குது? நான் போட்ட பிச்சையில் ஒரு உருவாக்கிட்டு நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட். ஒரு மொழியை 6 மாசத்துல சென்னையில தெருக்கல்ல அழகாக ஆங்கிலம் பேச 6 மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும். 6 மாசத்துல கத்துக்கிற மொழி எதுக்கட ஆயுள் முழுக்க படிச்சுக்கிட்டே அலையிற? நீ எதுக்கு அழிகிற? எதுக்கு? நமக்கு ஒரு நோய். உள்நாட்டு அறிவியலை, உள்நாட்டு வரலாறை, உள்நாட்டு புவியியலை, உள்நாட்டு வேளாண்மையை இங்கிலீஷில் தான் படிப்ப. முதல்ல இந்த நோயிலிருந்து வெளியில வா. ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. இது அடிப்படையை விளங்கிக்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நாட்டல் நாலேஜ். அதான் நல்லா விளங்கிக்க. வெள்ளை என்பது நிறம் அழகல்ல, ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. நீ வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான். அந்த திமிர் நமக்கு இருக்கணும். போட்டு உனக்கு உளவியலா ஒரு நோய் வந்துருது. வெள்ளையா இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் வெள்ளையாக்கிட்டான். பன்னி வெள்ளை, சக்கரை வெள்ளை, கோழி வெள்ளை, எல்லாம் வெள்ளை. நடிகர் வெள்ளை, நடிகர் வெள்ளை. அதனாலதான் நாட்டிலே பெரிய தொல்லை. அதான் ஒளி. இந்த நோயிலிருந்து வெளியில வா. அவன் மொழி அவனுக்கு, நம்ம மொழி நமக்கு. அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான். அது அறிவுன்னு சொல்லிடுவியா? போட்டு குழப்பிக்காத. அது எப்படி? அது தமிழ் படி. இங்க பாரு, உன் தாய்மொழியை இங்க பாரு. தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான். தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். எல்லா நாடும் மேடின், ஜெர்மன் மேடின், ஜப்பான் மேடின், ஹாங்காங் மேடின், சைனா மேடின், சிங்கப்பூர் மேடின். ஏன் நாடு மேக்கின்? மை டியர்? உன் தாய்மொழி கல்வி. தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். போட்டு குழப்பிக்காத. ஈழத்திலிருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம். போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா? பிரெஞ்சு கத்துக்கிட்ட அகதியா போனோமா? நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான். போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டானா? இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா? போட்டு குழப்பிக்காத. உலகத்தில் ஒன்னு தெரிஞ்சுக்க. உலகத்தில் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. மொழி என்பது ஒவ்வொரு தேசியத்தின் முகம், முகவரி, கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், வழிபாடு, அறிவியல், அரசியல் எல்லாம் மொழிதான். என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை எவனாலும் அடையாளம் காட்ட முடியாது. மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல. மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், தொடர்பு கருவி. ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர். அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னா. உலகத்தில் எத்தனை மொழி, இந்தியாவில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், நிலங்கள், எந்த மொழியிலேயாவது கன்னட குமரன் எவனாவது தன் மொழியை, தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றா, ஒரு மொழி சொல்றா. பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர், தன் பிரெஞ்ச தன் பெயர்ல வச்சிருக்கானா? இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா? இல்ல கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், உருது, இந்தி, மராட்டின் யாராவது
ஆனால் உலகத்திலே ஒரு இனம், ஒரே ஒரு இனம், தமிழ் குமரன், தமிழ் அரசன், தமிழ் அமுது, தமிழ் செல்வி, தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான். தமிழ் பேரன்பின் தாய். சீனன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் பிசாசன், என் மொழி தெரியாதவன் என்ன சொல்றான், ஊமைங்கிறான். அரேபியன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். ஆங்கிலேயன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான். அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் நம் முன்னவர்கள் உலகு என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறான். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள்? ஆங்கிலம் அறிவின் மிஸ்டுகிற இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது, உருவாகல இருக்குது. என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ? என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்லல. 500க்கு மேற்பட்ட கலை சொற்கள், உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உடன். என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு சடன். என்னுடைய பேச்சு ஒரு எஸ் சேர்த்து ஸ்பீச். என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு. என்னுடைய கொல் ஒரு கில். என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம். என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி. என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர். உனக்குன்னு என்ன இருக்குது? நான் போட்ட பிச்சையில் ஒரு உமுறாக்கிட்டு நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட். தம்பி, உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாட்டின் பிரதமர் மாண்புமிக்க ஐயா நேரு அவர்கள், ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா செல்றாங்க. என்ன சொல்றாங்க? உலகம் பூரா உலகில் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லல, நாட்டின் பிரதமர். ஏய், நீ இங்க பாரு, நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை. தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன். பெத்த தாய் யாருன்னு தெரியாம நீ எப்படி நீ இருப்ப? உன்னை என்னன்னு சொல்றது? நீ மனநிலை பிறண்டு போனவன், நீ நினைவற்றவன். ஒண்ணுதான் உன் தம்பி தங்கைகளே, ஒண்ணுதான் நீங்க நல்லா நினைச்சுக்கணும். இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள், சன்னல்கள், அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்வோம். எல்லா மொழியும் கத்துக்கிறோம், யாரு வேணாம். பாரதியை விடவாடா ஒரு புலவன் இருக்கான். பாரதியை விடவாடா ஒரு பாவலன். நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான், சொன்னான்.
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணோம்னா, இனிதானது எங்கும் காணோம்னா. ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஒண்ணு சொன்னான் பாரு, ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கே 1921 செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை பைத்தியமா அலையும் தெரிஞ்சவன் என்ன சொல்றான், ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார், தாங்களே அந்நியரானார் செல்ல தமிழின் தொடர் வச்சு போனாருங்க. செல்ல தமிழ்னு போடுறான். தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம். நன்கு விளங்கி வச்சுக்க. நீ அதை விட்டுறாத. இதெல்லாம் ஏன் சொல்ற, இந்த நிலைக்கு என் தமிழ் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனையப்ப பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர்கள் எழுச்சியுற வேண்டும் என்றால் தமிழ் சாகக்கூடாது. இந்த பார், இங்க பார், உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்க. தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். தாய்மொழி அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும். இதை நன்கு விளங்க. உனக்கு ஒரு திமிர். நீங்க பார், நீ கன்னடனா, நீ மராட்டியனா, நீ மலையாளியா, நீ தெலுங்கனா, நீ பீகாரியா, நீ குஜராத்தியா, நீ யாராவும் இரு, ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு, அந்த திமிரோடு நீ யாரு, நானா இருக்கேன். என் தம்பி சொல்றாரு, நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன், என்னன்னு தமிழகத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறார். நான் இன்னொன்னு சொல்றேன், நான் என் தம்பிக்கு சொல்றேன், நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன். இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும். என் வீடு நல்லா இருக்கணும், உன் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும். எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான். அதாவது அதுல இங்க பாரு, அதுல மருத்துவம், கல்வி, பொறியியல் கல்வி தமிழில் படிக்க முடியுமா என்பதற்கு அதற்கு சான்று இங்க பார். ஈழத்திலே ஈழ தாயகத்தை கட்டி எழுப்பிய எங்களுடைய தலைவர் தமிழீழ மண்ணில் மருத்துவத்தை, பொறியியலை, சட்டத்தை தமிழிலே படிக்க வைத்தார். தமிழிலே படிக்க வைத்து பட்டங்களை பெற வைத்தார். அங்கே படித்த மருத்துவர்கள் இன்னைக்கு உலக நாடுகளிலே மருத்துவம் செய்கிறார்கள். போட்டு குழப்பிக்காத. நீ தமிழ்ல படிச்சவன் தான் அப்துல் கலாம்னு ஒருத்தன் அணுகுண்டு கண்டுபிடிச்சு வெடிச்சு இந்தியா வல்லரசு ஆயிருக்கு. யாரு? நம்ம ஐயா தான். நம்ம ஐயா மயில்சாமி அண்ணாதுரையிலிருந்து சிவத்திலிருந்து எல்லாரும் தாய்மொழி கல்வியில கற்றவர்கள் தான். நீ என்ன தொடக்க கல்வி தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு வேற இருங்க. அண்ணாட்ட 8ஆம் வரைக்கும் தமிழ் படிச்சா போதும். அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புற தேடிக்கிட்டு இருக்கான். எங்க ஐயாவுக்கு தெரியும், தமிழ் துறை பேராசிரியர் எங்க ஐயா இருக்காங்க, ஞான சம்பந்தம். என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம், அவருடைய நண்பர். அவரை விட வரலாற்று ஆய்வறிஞனும் என்ன சொல்றது, தொல்பொருள் ஆய்வறிஞனும் தமிழறிஞனும் கிடையாது. அவருடைய மாணவன். நான் சொல்றேன் கேளு. முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புரை தேடிக்கிட்டு இருக்கான். பொழிப்புரை தேடக்கூடாது என்று பாக்களை எழுதிய பெருமகன் நம்முடைய பாட்டன் பாரதி தான். நேரடியா அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு வந்துட்டான். மற்ற எல்லா பாக்களுக்கும் சங்க இலக்கியத்திலிருந்து எல்லாத்துக்கும் பொழிப்புரை. அப்ப பேரங்க அண்ணா சொல்றாங்க, முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புரை தேடிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா 8ஆம் போட நிக்கலாம்? தமிழ் ஒரு பெருங்கடல், நீ கரையோடு நின்னா போதுன்றியேங்கிறது. மதம் பரப்பத்தான் வந்தான் ஜோசப் பிஸ்கி வீரமாமுனிவன். மதம் பரப்பத்தான் வந்த 5 போப்பு. இந்த மக்களோடு தொடர்புக்கு தமிழில் படிச்சு பேசினா தான் புரிய வைக்க முடியும்னு தமிழ்ல பேச கத்தான். தமிழின் ஆழம் அவனை ஆழ இழுத்துட்டு போயிடுச்சு. அவன் தான் தேம்பாவணி எழுதுனா, இவன் தான் திருவாசகத்தின் திருக்குறளை மொழிபெயர்த்தான். தமிழ் மாணவன் இங்க உறங்குறான்னு சொல்லிட்டு போனா, இங்க பேசிய ஒரு தங்கச்சி சொல்லுது, என் மொழியில் இல்லாத என்ன இருக்கு உலகத்திலே? உன் மொழியில் பாரு. இங்க கிறிஸ்தவத்துக்கு வேணுமா தேம்பாவணி, இஸ்லாத்துக்கு வேணுமா சீராபுராணம்,
இந்துக்கு வேணுமா எது ராமாயணம் கம்பராமாயணம், வேற எதுக்கு பௌத்தத்துக்கு வேணுமா எழுதினவனே சிலப்பதிகாரத்தை எழுதினவனே அவன் சமண துறவிதான். பௌத்தத்துக்கு வேணுமா மணிமேகலை, சமணத்துக்கு வேணுமா சமண துறவி இளங்கோடி எழுதிய சிலப்பதிகாரம். எல்லா சமயங்களுக்கும் தமிழில் காப்பியம் இருக்கு, இலக்கியம் இருக்கின்றால் உலகில் ஒரே மொழியில் தான் இருக்கு. மற்ற மொழிகள் எல்லாம் உலகில் பிற மொழிகளின் துணை இன்றி இயங்க முடியாது. இந்திய பெருநிலத்திலே எந்த மொழியும் இயங்க முடியாது. இப்ப சினிமானா பிக்சர்லு சினிமாலு தான் எல்லா இடத்துலையும். ஆனால் எனக்கு திரைப்படம்னு ஒன்று இருக்கு. இது எல்லா இடத்துலையும் மைக் தான் தம்பி, ஆனா எனக்கு ஒளி வாங்கி இருக்கு. இது எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர் தான் தம்பி, எனக்கு ஒளி பெருக்கி. இது எல்லா இடத்துலையும் லைட் தான் தம்பி, எனக்கு இது விளக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கேமரா தான், எனக்கு ஒளிப்பதிவு கருவி. அது சேர் தான், எனக்கு நாற்காலி. இது டேபிள், எனக்கு மேசை. உலக திங்கவர் இது லேப்டாப், எனக்கு மடிக்கணினி. அது கம்ப்யூட்டர், கணிப்பொறி. எல்லாவற்றுக்கும் இது செல்போன், அலைபேசி, செல்லிடைபேசி, கைபேசி. எல்லாவற்றுக்கும் தமிழில் உயிர் சொல், கலை சொற்கள், வேர்ச்சொற்கள் இருக்கு தம்பி. ஆங்கிலத்துல அரிசி ரைஸ் தான் தம்பி, நெல்லு ரைஸ் தான் தம்பி, சோறு ரைஸ் தான் தம்பி. எனக்கு நெல்லு, அரிசி, சோறு 3 சொல் இருக்கு தம்பி. அதனால்தான் சொல் தமிழா சொல், சொல் தமிழா சொல். உனக்கு சித்தப்பா அங்கிள், பெரியப்பா அங்கிள், மாமா அங்கிள். எனக்கு ஒரே அங்கிள் தான். ஏன் நீ ஜங்கிள்? எனக்கு பாரு எனக்கு பாரு சித்தப்பா, பெரியப்பா, மாமா. எனக்கு 3 சொல் இருக்கு. உனக்கு சின்னம்மா, பெரியம்மா, அத்தை, எல்லாத்துக்கும் ஆன்டி தான். எனக்கு இல்லாத என்ன இருக்கு? ஏன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, தாழ்வு மனப்பான்மை இருக்கு. தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது, தமிழ் படிச்சா சோறு கிடைக்காது. நீ சொல் என் உடன் பிறந்தானே, தமிழ் எனக்கு வேலையும் சோறும் அல்ல, தமிழ் எனக்கு உயிர் என்று சொல். அவ்வளவு. அதை சொல், உறக்க சொல். சொல் தமிழா சொல். நான் தமிழன் என்று சொல். என் தாய்மொழி தமிழ் என்று சொல்.